பேர் டாக்டர் அப்துல். நான் மெட்ராஸ் மெடிக்கல் மிஷன் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃபர்டிலிட்டி கன்சல்டன்ட் as well as லாப்ரோஸ்கோபிக் சர்ஜனாக இருக்கேன். ஸோ நம்ம இன்றைக்கி மேல் இன்ஃபர்டிலிட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ 1 year ட்ரை பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகலை அப்படின்னா அதை நம்ம இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், அதாவது குழந்தையின்மை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது 15% ஆஃப் த கப்புள்ஸில் இந்த ப்ராப்ளம் இருக்கலாம், இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அந்த 15% ஆஃப் த கப்புள்ஸில் அரவுண்ட் 40%, 40% மேல் காஸ்னால் இருக்கலாம். ஆணோட உடம்புல சில குறைகள்னால இந்த இன்ஃபர்டிலிட்டி இருக்கலாம். ஸோ 1 year கழித்து தான் நம்ம ஒரு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். 1 year ட்ரை பண்ணி பார்க்குறோம் ப்ரெக்னென்ட் ஆகலை அப்படின்னு. இந்த 1 year அப்படிங்கிற க்ரைட்டீரியா எப்போ நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது, எப்போ 1 yearக்குள்ளவே நம்ம டாக்டரை போய் பார்க்கணும் அப்படின்னா, மேல் கன்சர்னிங், அதாவது ஆணை பொறுத்த வரைக்கும் முன்னாடி சின்ன வயசில் அவங்க ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாங்க, லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட், டிபிக்கோ இல்லை கேன்சருக்கோ ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே போய் ஒரு டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணுறது பெட்டர். இல்லைன்னா கல்யாணம் ஆன பிறகு உடனே போய் டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணுறது பெட்டர். அதே மாதிரி சின்ன வயசில் ஏதாவது அந்த டெஸ்டிகுலர் ஏரியா, ஸ்க்ரோட்டம், பீனஸில் ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்காங்க, இந்த விரையில் ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் நம்ம 1 yearக்கு முன்னாடியே டாக்டரை போய் பார்க்குறது பெட்டர். அதே மாதிரி சின்ன வயசில் ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷன், மம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், இந்த சலைவரி கிளான்ஸ், இங்கே இருக்கிற சலைவரி கிளான்ஸில் வர இன்ஃபெக்ஷன், அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் அது காம்ப்ளிகேட் ஆகி அவங்களுக்கு விரையிலையும் அந்த ப்ராப்ளம் ஸ்ப்ரெட் ஆகி அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு, அதுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லேயும் நம்ம சீக்கிரம் போய் ஒரு ஃபர்டிலிட்டி ஃபிசிஷியனை பார்க்குறது பெட்டர். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நம்ம ஒரு ஃபர்டிலிட்டி ஃபிசிஷியனை சீக்கிரமாக அப்ரோச் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். சரி, நீங்கள் இப்போ போய் டாக்டரை பார்க்குறீங்க, அவங்க பார்த்தவொன்னே என்ன செய்வாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு டீட்டெயில் ஹிஸ்ட்ரி எடுப்பாங்க. மேல் பார்ட்னர்கிட்ட ஒரு டீட்டெயில் ஹிஸ்ட்ரி எடுப்பாங்க. அவங்களோட மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் பற்றி கேட்பாங்க, அவங்களோட செக்ஷுவல் ஹிஸ்ட்ரி பற்றி கேட்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் எப்படி இருக்குது, ஒர்க் பேட்டர்ன், லைஃப் பேட்டர்ன் எப்படி இருக்குது, நைட்டில் நல்லா தூங்குறாங்களா, ஸ்மோக் பண்ணுறாங்களா, ட்ரிங்க் பண்ணுறாங்களா, அதெல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சீமன் அனாலிசிஸ் பண்ண சொல்லுவாங்க. சீமனை விந்தோட டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லுவாங்க. ஸோ இந்த விந்து டெஸ்ட்டு பார்த்த பிறகு இந்த டீட்டெயில் ஹிஸ்ட்ரி வச்சும் இந்த சீமன் டெஸ்ட் வச்சும் அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறது டிசைட் பண்ணுவாங்க. இப்போது விந்து டெஸ்ட்டில் நம்ம என்னென்ன விஷயங்களை பார்க்குறோம் அப்படிங்கிறத ஒரு அவுட்லைனாக நான் அவங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம விந்தோட வால்யூம் பார்க்குறோம், எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. ஸோ விந்தோட வால்யூம் அட்லீஸ்ட் 1.5 mlக்கு மேலே இருக்கணும். அதே மாதிரி விந்து அளவு, கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு mlல எத்தனை ஸ்பெர்ம்ஸ் தெரியணும் அப்படிங்கிற அளவு அட்லீஸ்ட் 15 million ஒரு mlல நம்மளுக்கு தெரியணும். அதே மாதிரி விந்து மூவ் ஆகும், ஐ மீன் ஸ்பெர்ம் மூவ் ஆகும். ஸோ அந்த ஸ்பெர்ம் மூவ்மெண்ட் அட்லீஸ்ட் 40% ஆஃப் த ஸ்பெர்ம்ஸ் ஒழுங்காக மூவ் ஆகணும். அதே மாதிரி ஸ்பெர்ம் பார்க்குறதுக்கு நார்மலாக இருக்கா இல்லை பார்க்க அப்நார்மலாக இருக்கான்னு பார்க்குறது, அதாவது மார்ஃபாலஜி. ஸோ இந்த மார்ஃபாலஜி அட்லீஸ்ட் 4% நார்மலாக இருக்கணும். ஸோ 4 முக்கியமான விஷயம் பார்க்குறோம். ஒன்று வால்யூம் பார்க்குறோம், வால்யூம் 1.5 mlக்கு மேலே இருக்கணும். கான்சன்ட்ரேஷன் பார்க்குறோம், அதாவது ஸ்பெர்ம் நம்பர் பெர் ml பார்க்குறோம், அட்லீஸ்ட் 15 million ஸ்பெர்ம்ஸ் பெர் ml இருக்கணும். அதே மாதிரி மொட்டிலிட்டி பார்க்குறோம், மூவ்மெண்ட் பார்க்குறோம். மொட்டிலிட்டி மூவ்மெண்ட் அட்லீஸ்ட் 40% மூவ்மெண்ட் இருக்கணும். அதே மாதிரி மார்ஃபாலஜி பார்க்குறோம். மார்ஃபாலஜிங்கிறது பார்க்குறதுக்கு நார்மலாக இருக்கா இல்லையான்னு கம்பேர் பண்ணி பார்க்குறது. ஸோ அது அட்லீஸ்ட் 4% நார்மலாக இருக்கணும். இப்போது வால்யூமும் கான்சன்ட்ரேஷனில் வர ப்ராப்ளம்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ வால்யூம் 1.5 mlக்கு கம்மியாக இருக்குது, இல்லை கான்சன்ட்ரேஷன், அதாவது ஸ்பெர்ம் நம்பர் 15 million பெர் mlக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா எதனால் இந்த மாதிரி இருக்கலான்னு பார்த்தோன்னா 3 விஷயங்கள்னால இருக்கலாம். ஒன்று பிரெயின்லேருந்து வர ஹார்மோன்ஸ் சரியாக ரிலீஸ் ஆகாமல் இருக்கலாம். இந்த ஹார்மோன்ஸ் போய் தான் விரையில் ஆக்ட் பண்ணி அது ஸ்பெர்மை ப்ரொடியூஸ் பண்ண வைக்குது. ஸோ
ஸோ இந்த பிரெயின்லேருந்து வர ஹார்மோன் சரியாக ரிலீஸ் ஆகலை, ஏதாவது சப்ரெஷன்னால் வந்து பிரெயின்லேருந்து வர ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகலை அப்படின்னா இந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் சரியாக இல்லாமல் இருக்கலாம். ரெண்டாவது வந்து ஸ்பெர்ம் வந்து ஒழுங்காக ப்ரொடியூஸ் ஆகலாம், பிரெயின்லேருந்து ஒழுங்காக ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகலாம், பட் ஆனால் அந்த ரிலீஸ் ஆகிற ஸ்பெர்ம் வந்து வெளியில் வர பேசேஜ் வந்து அடப்பாக இருக்கலாம். மூணாவது வந்து விரையில் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனே ரொம்ப கம்மியாக இருக்கலாம், இல்லை இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ இந்த 3 காரணங்கள்னால ஒன்று கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கலாம், இல்லை வந்து வால்யூம் கம்மியாக இருக்கலாம். இதை தவிர்த்து கலெக்ட் பண்ணும்போது சீமன் வந்து கீழே ஸ்பில் ஆச்சு அப்படின்னா அப்போ கூட வால்யூம் அண்ட் கான்சன்ட்ரேஷன் வந்து கம்மியாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி காரணங்களை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரூல் அவுட் பண்ணிடணும். ஸோ இப்போ நம்ம வந்து இது எப்படி டெஸ்ட் பண்ணுவோம், இதில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, கான்சன்ட்ரேஷனில் ப்ராப்ளம் இருக்குது, கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது, இல்லை வால்யூம் வந்து கம்மியாக இருக்குன்னா அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சில ஹார்மோன் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். என்ன ஹார்மோன் டெஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா பிரெயின்லேருந்து வர ஹார்மோன் ஒரு FSH அப்படின்னு சொல்கிறோம், அந்த ஹார்மோன் டெஸ்ட் பண்ணுவோம். அப்புறம் உடம்புல இருக்கிற டெஸ்டாஸ்ட்ரான் ஹார்மோன் லெவல் பண்ணி பார்ப்போம். இந்த FSH அண்ட் டெஸ்டாஸ்ட்ரானை வச்சு நம்மளுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும், ஒழுங்காக ஸ்பெர்ம்ஸ் வந்து வெளியில் ப்ரொடியூஸ் ஆகுதா இல்லையா, அப்ஸ்ட்ரக்ஷனால் அது வெளியில் வரலையா, இல்லை பிரெயின்லேருந்து வர ஹார்மோன்ஸில் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு டீட்டெயில்டு எக்ஸாமினேஷன் பண்ணி பார்ப்போம். டீட்டெயில்டு எக்ஸாமினேஷனில் நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா வர பேசேஜில் ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா, இல்லை வந்து அந்த விரையிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற இடத்துல வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த 2 விஷயங்களை வச்சு நம்ம மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட்டை டிசைட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரெயின்லேருந்து வர ஹார்மோன்ஸில் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து வெளியிலேருந்து ஹார்மோன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஊசி வந்து வாரத்துக்கு 3 தடவை போடுற மாதிரி இருக்கும், சில மாத்திரைகளும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த மாத்திரை ஊசினால் வந்து ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகி அந்த ஸ்பெர்ம் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஏன் வந்து இந்த மாதிரி பிரெயின்லேருந்து ஹார்மோன்ஸ் கம்மி ஆகிறதும் நம்ம கம்மியாக வருது அப்படிங்கிறதையும் நம்ம இவால்வேட் பண்ணி பார்த்துக்கணும். அதுக்கு நம்ம தேவைப்பட்டால் ஒரு MRI பண்ணி பார்க்கலாம், இல்லை அதர் ஹார்மோன் ப்ரொஃபைல் பண்ணி பார்க்கலாம். பண்ணி பார்த்துட்டு மேபி ஒரு நியூராலஜிஸ்ட் ஒப்பீனியன் கூட வாங்கிட்டு நம்ம வந்து அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம போகலாம். இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ், பிரெயின்லேருந்து வர ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸலண்ட் ரிசல்ட்ஸ் இருக்கும். அவங்களுக்கு வந்து 3 to 6 months வந்து ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிடும். இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம வந்து நார்மல் கன்செப்ஷன் ட்ரை பண்ணலாம், அதாவது நேச்சுரல் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன், அதாவது IUI ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா IVF ட்ரை பண்ணலாம். இது வந்து அந்தந்த கிளினிக்கல், அந்த பேஷண்ட்டை பொறுத்து, அந்த சினாரியோவை பொறுத்து, அந்த சிச்சுவேஷனை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது வந்து விரையில் ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று வந்து ப்ரொடக்ஷன் இல்லை, ஸ்பெர்மே ப்ரொடியூஸ் ஆகலை, இல்லைன்னா ப்ரொடியூஸ் ஆகுது அது வெளியில் வர்றதுக்கு வழி இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வர வழியில் வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோன்னு பார்ப்போம். வர வழியில் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்மளுக்கு. ஒன்று வந்து அந்த அப்ஸ்ட்ரக்ஷனை சரி பண்ணுறது ஒரு ஆப்ஷன், இல்லைன்னா அந்த ஸ்பெர்மை வந்து டைரெக்டாக விரையிலேருந்து வெளியில் எடுத்து IVF போகிறது ஒரு ஆப்ஷன். ஸோ இது 2த்தில் வந்து எது நம்ம பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த விரையில் வர வழியை வந்து நம்ம சர்ஜரி பண்ணி சரி பண்ணாலும் சம்டைம்ஸ் அது வந்து கன்செப்ஷன், அதாவது ப்ரெக்னென்சி ஏற்படுறதுக்கு சில வருஷங்கள் ஆகலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் அதர் ப்ராப்ளம்ஸும் இருக்குதா அப்படிங்கிறத பொறுத்தும் நம்ம பார்க்கணும். இப்போ வந்து ஃபீமேல், அதாவது அந்த பெண்ணுக்கும் வந்து ப்ராப்ளம் இருக்குது, பெண்ணுக்கும் வந்து பாலிசிஸ்டிக் ஓவரி இருக்குது, இல்லை வந்து டியூப்பில் ப்ராப்ளம் இருக்குது. அப்படிங்கும் போது நம்ம இந்த சர்ஜரி பண்ணுறது டசன்ட் மேக் எனி சென்ஸ். நம்ம டைரெக்டாக வந்து விரையிலேருந்து ஸ்பெர்மை வெளியில் சர்ஜிக்கல் ஸ்பெர்ம் ரிட்ரீவல் அப்படின்னு சொல்கிறோம். அதை எடுத்துகிட்டு டைரெக்டாக நம்ம IVF போகிறது மேக்ஸ் பெட்டர் சென்ஸ். சப்போஸ் இல்லை எல்லாமே நல்லா இருக்குது, பெண்ணுக்கு வந்து எல்லாமே நல்லா இருக்குது, இவங்களுக்கும் எல்லாமே, ஆணுக்கும் எல்லாமே நல்லா இருக்குது, ஜஸ்ட் அந்த அப்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து we can go for அந்த கரெக்ஷனுக்கு நம்ம போகலாம், அந்த சர்ஜரிக்கே நம்ம போகலாம். அந்த சர்ஜரி பண்ணோன்னா உடனே ப்ரெக்னென்சி ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. இட் கேன் டேக் இட்ஸ் ஓன் டைம். ஒன்று. இன்னொன்று வந்து திருப்பி வந்து அதே மாதிரி அப்ஸ்ட்ரக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும்
சர்ஜரியையும் நம்ம ஐவிஎஃப்பையும் கம்பேர் பண்ணும்போது சர்ஜரினால் 40-50% சான்ஸ் இருக்குது ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு, ப்ரொவைடட் மற்ற ஃபேக்டர்ஸ் பெண்ணுக்கு ஆணுக்கு மற்ற ஃபேக்டர்ஸ் நார்மலாக இருக்குது. ரெண்டாவது ஐவிஎஃப் போனோன்னா ஐவிஎஃப்ல வந்து 50-60% சான்ஸ் இருக்குது ப்ரெக்னென்ட் ஆகிறது. இப்போ நம்ம சர்ஜரியையும் ஐவிஎஃப்பையும் கம்பேர் பண்ணுறோம், அந்த அப்ஸ்ட்ரக்ஷனை வந்து சரி பண்ணுறதுக்காக சர்ஜரி பண்ணுறோம் வர்சஸ் நம்ம இப்போ வந்து டைரெக்டாக ஐவிஎஃப் போகிறோம். ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது அந்த சர்ஜரி பண்ணும்போது 40-50% சான்ஸ் இருக்குது அவங்க நெக்ஸ்ட் 1 இயரில் கன்சீவ் ஆகிறதுக்கு. ஸோ இந்த 40-50% எப்போனா மற்ற ப்ராப்ளம் எதுவும் ஆணுக்கோ பெண்ணுக்கோ கிடையாது அப்படிங்கும்போது 40-50% சான்ஸ் இருக்குது. ஐவிஎஃப் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு சைக்கிள், அதாவது இப்போ நெக்ஸ்ட் சைக்கிளில் நம்ம ஐவிஎஃப் பண்ணுறோம், அதுக்கு அடுத்த சைக்கிளில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் போகிறோம், எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கு போகிறோம் அப்படின்னா அந்த அடுத்த 6 மாதத்தில் அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 60% சான்ஸ் இருக்குது. அண்ட் வந்து ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபெயில் ஆனாலும் அடுத்து நம்ம எம்ப்ரியோஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம். ஸோ அந்த எம்ப்ரியோஸை வந்து நம்ம வார்ம் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சர்ப்ளஸ் எம்ப்ரியோஸ், நிறைய எம்ப்ரியோஸும் இருக்கும். ஸோ இது வந்து டோட்டலி நம்ம வந்து 2 ஆப்ஷனும் வயபிள் ஆப்ஷன்ஸ் தான். 2 ஆப்ஷன்ஸையும் நீங்கள் சூஸ் பண்ணலாம், ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணலாம். பட் ஆனால் அந்தந்த சினாரியோவை பொறுத்து, அந்த கிளினிக்கல் சுச்சுவேஷனை பொறுத்து உங்கள் டாக்டர் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த அப்ஸ்ட்ரக்ஷன் பற்றி இப்படி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து விரையில் வந்து ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனே இல்லை, ஸ்பெர்ம் ப்ரொடியூஸே ஆகலை அப்படிங்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள் பார்த்தோன்னா, ஒன்று வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கலாம். ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ்னால அவங்களுக்கு வந்து விரையில் வந்து ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனே இல்லாமல் இருக்கலாம். ரெண்டாவது வந்து சின்ன வயசில் அவங்க வந்து கேன்சருக்கு கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி, இல்லை வந்து வேறு ஏதாவது லாங் டேர்ம் மெடிசின்ஸ் சாப்பிட்ருக்கலாம், இல்லை இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிருக்கலாம், இல்லை வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது அடிபட்டிருக்கலாம், சர்ஜரி பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி காரணங்கள்னால வந்து அவங்களுக்கு விரையில் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனே இல்லாமல் இருக்கலாம். ரொம்ப காமனாக வந்து இதுக்கு என்ன காரணம் நம்ம தேடி பார்த்தோன்னா அதுக்கு காரணமே இல்லாமல் கூட நம்மளுக்கு இருக்கும். எதனால் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிற காரணத்தை நம்மளால் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியாது. பட் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகலைன்னா அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இவங்களுக்கு கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா, ஜெனட்டிக் டெஸ்ட் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுக்கு வந்து இந்த ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகாததுனா வந்து ஏதாவது ஜெனட்டிக் ப்ராப்ளம்னால அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக பண்ணுறோம். அந்த ஜெனட்டிக் ப்ராப்ளம்னால உடம்புல மற்ற ஆர்கன்ஸ், மற்ற சிஸ்டம்ஸை வந்து அதை அஃபெக்ட் பண்ணுமா அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக பண்ணுறோம். ரெண்டாவது வந்து அந்த ப்ராப்ளம் வந்து ஃப்யூச்சரில் பேபிக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காகவும் நம்ம வந்து ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணுறோம். சரி, ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணிட்டோம், ஜெனட்டிக் டெஸ்ட் நார்மலாக இருக்குது, அவங்களுக்கு விரையில் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஹார்மோன் ப்ரொஃபைல் இருக்குது. அப்போனா இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, சர்ஜிக்கல் ஸ்பெர்ம் ரிட்ரீவல் அண்ட் ICSI தான். சர்ஜிக்கல் ஸ்பெர்ம் ரிட்ரீவல்னால் ஒரு டே கேர் ப்ரொசீஜர். அது காலையில் வந்து பண்ணிவிட்டு அவங்க அன்றைக்கி ஈவினிங்கே வீட்டுக்கு போயிடலாம். ஸோ அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஈவன் தோ ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் இல்லைனாலும் சம்டைம்ஸ் ஒரு 40-50% ஆஃப் த டைம்ஸ் வந்து சர்டன் ஏரியாஸ் ஆஃப் த டெஸ்டிஸ், அதாவது சில இடங்களில், இந்த விரையில் இருக்கிற சில இடங்களில் வந்து கொஞ்சம் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் இருக்கலாம். மேபி 1 or 2 or few ஸ்பெர்ம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி ஏரியாஸை நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த ஸ்பெர்ம்ஸை வந்து நம்ம எடுத்து அந்த ஸ்பெர்ம்ஸை வந்து நம்ம ICSIக்கு, அதாவது ஐவிஎஃப் ப்ரொசீஜருக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ ஐவிஎஃப்னா என்ன, ICSIனா என்ன அப்படின்னா, ஸ்பெர்மை வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃபியூ ஸ்பெர்ம்ஸ் தான் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம ஸ்பெர்மை வந்து டைரெக்டாக முட்டைக்குள்ளே, அதாவது எக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணும்போது அதை வந்து நம்ம ICSI அப்படிங்கிறோம், இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். பட் நிறையா ஸ்பெர்ம்ஸ் இருக்குது, ஒரு 1 lakh ஸ்பெர்ம் இருக்குது, 50,000 to 1 lakh ஸ்பெர்ம் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம ஸ்பெர்மையும் எக்கையும் ஒரே டெஸ்ட் டியூப்பில் வச்சு நம்ம வந்து இன்குபேட் பண்ணுறோம். இன்குபேட் பண்ணும்போது தானாக வந்து ஸ்பெர்ம் வந்து எக்கோட சேர்றதுக்கு பேர், அந்த ப்ரொசீஜருக்கு பேர் ஐவிஎஃப். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனே இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ICSI ப்ரொசீஜர் தான் போகணும், அலாங் வித் சர்ஜிக்கல் ஸ்பெர்ம் ரிட்ரீவல். ஸோ இந்த சர்ஜிக்கல் ஸ்பெர்ம் ரிட்ரீவல் எப்போ பண்ணுவோம் அப்படின்னா, பெட்டர் டு டூ, அதாவது நம்ம வந்து பேஷண்ட்க்கு வந்து ஐவிஎஃப் பண்ண போகிறோம், ICSI பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணுறதுக்கு மேபி 1 சைக்கிளுக்கு முன்னாடி ஒரு டெஸ்டிகுலர் பயாப்சி மாதிரி பண்ணி நம்ம வந்து அந்த ஸ்பெர்ம்ஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம அடுத்து வந்து
லேடி அந்த பெண்ணுக்கு வந்து நம்ம ஐவிஎஃப் போய் எக்ஸ் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் இந்த ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற ஸ்பெர்ம்ஸோட சேர்த்து நம்ம வந்து எம்ப்ரியோவாக மாற்றி நெக்ஸ்ட் சைக்கிளில் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபருக்கு பிளான் பண்ணலாம், அதாவது எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கு பிளான் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து தான் ஆப்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி விரையில் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸே ஆகாததுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ ஸ்பெர்ம் நம்பர், அதாவது கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருந்தால் என்ன பண்ணுறது, இல்லை சுத்தமாக ஸ்பெர்மே ப்ரொடியூஸ் ஆகலைன்னா என்ன பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி வால்யூம் கம்மியாக இருக்குது அப்படின்னா என்னென்ன டெஸ்ட்டெல்லாம் பண்ணோம், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, எதனால் இந்த மாதிரி ஆகலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ மொட்டிலிட்டியும் மார்ஃபாலஜியும் கம்மியாக இருக்குன்னா என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இது வந்து நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிற சில டேப்லெட்ஸ் வந்து கொடுத்து நம்ம வந்து இவங்களுக்கு பெட்டர் லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸை அடாப்ட் பண்ண சொல்லிக் கொடுக்குறோம். அதாவது ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் எல்லாம் ஸ்டாப் பண்ண சொல்கிறோம். அதே மாதிரி நல்லா தூங்க சொல்லுவோம், நைட்டில் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை குறைக்க சொல்லுவோம், நைட் டியூட்டிஸை மிஸ் பண்ண சொல்லுவோம், நைட் டியூட்டிஸை சேஞ்ச் பண்ணிக்க சொல்லுவோம். அதே மாதிரி வந்து இவங்களுக்கு சில லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ் லைக் கோல்ட் வாட்டரில் பாத் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். சப்போஸ் வந்து இது வந்து அவங்களுக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எடுத்து 3 months ட்ரை பண்ணிட்டாங்க, அண்ட் லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ்லாம் பண்ணியிருக்காங்க, பட் ஆனால் ஸ்டில் வந்து அவங்களுக்கு மொட்டிலிட்டி அண்ட் மார்ஃபாலஜி இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குதுன்னா அடுத்து மற்ற ஃபேக்டர்ஸ் ஏதாவது அவங்களுக்கு இருக்கா, பெண்ணுக்கோ ஆணுக்கோ மற்ற காசஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி இருக்கா அப்படின்றத ரூல் அவுட் பண்ணிவிட்டு இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன் மேபி ஒரு 4 to 5 cycles ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுவோம். மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து இதிலே கன்சீவ் ஆகிடுவாங்க. அரௌண்ட் 80 to 90% ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து இதிலே கன்சீவ் ஆகிடுவாங்க. அந்த ரிமைனிங் 10-20% ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து வில் கோ ஃபார் ஐவிஎஃப்க்கு போவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ ஆஃப் மேல் இன்ஃபர்டிலிட்டி, என்னென்ன காரணங்கள், என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் பேசினேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.